வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நகரில் 100க்கும் மேற்பட்ட டெம்போக்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. சில டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி வாகனங்கள் இயக்குவதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும், அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றி செல்வதாகவும், வாகனங்களை முறையாக பராமரிக்காததால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் போக்குவரத்து காவல்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள டெம்போ நிறுத்தத்தில் 20க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்று, காப்பீட்டு ஆவணங்கள் உள்ளிட்டவை சரியாக உள்ளனவா என்றும், மது அருந்தி வாகனம் இயக்கப்படுகிறதா என்றும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையில் ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட 2 டெம்போக்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் அனைத்து டெம்போ ஓட்டுநர்களும் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து உரிய ஆவணங்களுடன் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்க வேண்டும் என்று போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். வணக்கம். போக்குவரத்து காவல்துறை சார்பாக புதுவை நகர பகுதியில் இயங்கும் விக்ரம் டெம்போ, இந்த டெம்போ சம்பந்தமா நிறைய புகார்கள். அவங்க போக்குவரத்து விதிகளை ஒழுங்காக கடைபிடிக்காமலும் ஃபிட்னஸ் இல்லாத வண்டியை வச்சுக்கிட்டு பொதுமக்களுக்கு நிறைய இடையூறு செய்யறதா பெறப்பட்ட நிறைய புகார்கள் வந்திருக்கு. அது சம்பந்தமா இன்னைக்கு எஸ்எஸ்பி உத்தரவின் பேர்ல இதை ஆய்வு செஞ்சோம். ஆய்வு செஞ்சு நகரப்பகுதியில் மட்டும் 120 டெம்போ இது போல ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் செக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஃபிட்னஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கு. அதோட வேலிடிட்டிலாம் செக் பண்ண பர்மிட் எல்லாம் இருக்கான்னு ஒழுங்கா இருக்கான்னு. மற்றும் அவங்க போக்குவரத்து இடையூறா அங்கங்க பஸ் ஸ்டாப்ல ஒழுங்கா நிறுத்துறது இல்லை. அது சம்பந்தமா அவங்களுக்கு சில அறிவுரைகள் சொன்னோம். சொல்லியே பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாம வண்டியை நல்ல முறையில் இயக்கிறதுக்கும், ஃபிட்னஸ் இல்லாம குடிபாதையிலையும் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுரைகள் சொல்லிட்டு வண்டியெல்லாம் செக் பண்ணோம். எல்லாமே அவர்களுக்கு சரியா இருக்கு. நிறைய ஒரு ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு வண்டியோட முன் டயர் தனியாக கட்டிட்டு போயிடுச்சு. அந்த போட்டோ வைரல் ஆச்சு. அது சம்பந்தமா வண்டி அடிக்கடி செக் பண்ணிக்கங்க, ஃபிட்னஸை கரெக்டாக வச்சுங்க. ஏன்னா பொதுமக்களை ஏற்றின்னு போறீங்க, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுனாக்கா நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் சொல்லி அவங்கள ரெடியாக வச்சு சொல்லியிருக்கோம். புதுச்சேரி கலெக்டர் குலோத்துங்கன் பாகூரில் உள்ள பல்வேறு அரசு துறை அலுவலகங்களில் நேற்று காலை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பாகூர் தாலுகா அலுவலகத்திற்கு சென்ற கலெக்டர் குலோத்துங்கன் அங்குள்ள அலுவலர்களிடம் சான்றிதழ் வேண்டி அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு தேவையான சான்றிதழ்களை உடனடியாக வழங்கிட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களை அலைக்கழிக்க கூடாது. பொதுமக்கள் அமர்வதற்கு தேவையான நாற்காலி, குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஊழியர்கள் குறித்த நேரத்திற்குள் அலுவலகத்திற்கு வர வேண்டும். காலம் தாழ்த்தி வருவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பொதுமக்களிடமிருந்து எந்த புகார்கள் வராத வண்ணம் தங்கள் பணிகளை செய்திட வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து தாலுகா அலுவலக வளாகத்தில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்கு சிசிடிவி கேமராக்கள் இயங்குகின்றனவா என்பதை பார்த்து உறுதி செய்தார். பொதுமக்கள் கேட்கும் பத்திரப்பதிவு உள்ளிட்ட சான்றிதழ்களை குறித்த தினங்களுக்குள் அளிப்பதுடன் இதற்குண்டான கோப்புகளை நன்கு பராமரிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார். மேலும் அலுவலகத்திற்கு வரும் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். கோடைக்காலம் என்பதால் குடிநீர், மின்விசிறி, அமர்வதற்கு இருக்கைகள் போன்ற அடிப்படை வசதிகள் அவசியம் இருக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். மேலும் அங்கிருந்த பொதுமக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு சென்ற அவர் அங்கிருந்த அலுவலர்களிடம் பேருந்து நிலையத்தை தனியார் நிறுவன ஊழியர்களுடன் இணைந்து 24 மணி நேரமும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். பாகூர்பேட் பகுதியை ஆய்வு செய்த கலெக்டரிடம் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் இப்பகுதிகளில் கொட்டும் குப்பைகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்தாததால் இப்பகுதிகள் துர்நாற்றம் வீசுவதாகவும், ஆகையால் தங்கள் குப்பைகளை தினமும் அப்புறப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து கலெக்டர் குலோத்துங்கன், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் மற்றும் வட்டாட்சியர் ராஜலட்சுமி ஆகியோரிடம் குப்பைகளை உடனுக்குடன் அள்ளுவதற்கு தனியார் நிறுவனத்தை வலியுறுத்தி குப்பைகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்திட வேண்டும். பாகூர் பகுதி முழுவதும் குப்பைகள் தேங்காத வண்ணம் தாங்கள் அடிக்கடி பார்வையிடுமாறும் அறிவுறுத்தி புறப்பட்டு சென்றார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 3வது சீசன் கடந்த 7ஆம் தேதி துத்திப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள சீக மைதானத்தில் கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக 17வது போட்டியில் ஓஸ்ட் அக்காடு வாரியர்ஸ் அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற ஊசுட் அணி முதலில் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. பேட்டிங் துவங்கிய காரைக்கால் அணி தொடக்க ஆட்டக்காரர் அம்ரிதேஷ் 17 ரன்களில் வெளியேறினார். அதன் பிறகு அகிப் ஜவாத் 8 ரன்களில் சிதக் சிங் வீச்சில் போல்டாகி அவுட் ஆனார். அதன் பிறகு விளையாடிய அந்த அணியின் வீரர்கள் நிதான ஆட்டத்தால் அணியின் ஸ்கோர் 20 ஓவர் முடிவில் 188 எடுத்தது.
அடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணி தொடக்கத்திலேயே விக்கெட்டுகளை இழந்து அந்த அணி தடுமாறியது. இதன் மூலம் 18.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 129 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 59 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. ஊசுடு அணியின் கிருஷ்ண பாண்டே பிரபு இருவரை தவிர மற்ற யாரும் இரட்டை இலக்கை தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் அணி தரப்பில் பதல் ராவுத் 3 விக்கெட்டுகளையும் விஜய் ராஜா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். 89 ரன்கள் குவித்த காரைக்கால் அணியின் வீர கௌதம் சாஸ்திரி ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டது. மேலும் 6 போட்டிகளில் விளையாடிய காரைக்கால் அணி 3 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கன்னிமிகு காயிதமில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச ரெயின் கோட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி அரசு சார்பில் வழங்கப்பட்ட இலவச ரெயின் கோட்டுகளை மாணவர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். சுல்தான்பேட்டை கன்னிமிகு காயிதமில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் மதிய உணவு தரத்தை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆய்வு செய்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கன்னிமிகு காயிதமில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை உறுதி செய்து மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் பொழுது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நேரடியாக பார்வையிட்டதுடன் அதன் தரத்தை உறுதி செய்வதற்காக உணவையும் சுவைத்து பார்த்தார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம், ஊட்டச்சத்து மற்றும் உணவு தயாரிப்பு முறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மதிய உணவில் பயன்படுத்தப்படும் அரிசி, காய்கறிகள், முட்டைகள் உள்ளிட்ட பொருட்கள் தரமானவையா என்பதையும் ஆய்வு செய்து உறுதி செய்தார். மாணவர்களின் நலன் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் ஆய்வு பள்ளி நிர்வாகம் மற்றும் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. இதேபோன்று வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அவ்வப்பொழுது தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு கண்காணிக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தெரிவித்தார். அரியங்குப்பம் சுப்பையா நகர், உப்புக்கார வீதி, திரௌபதி அம்மன் கோவில் வீதி, மணவெளி, சாய்பாபா நகர், வெங்கட நகர், அன்னை வேளாங்கண்ணி நகர், நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த மின்னழுத்த பிரச்சினை நீண்ட காலமாக இருந்து வந்தது. இதையடுத்து சாய்பாபா நகர் அருகே ரூபாய் 20.43 லட்சம் மதிப்பீட்டில் புதிய 315 kVA மின்மாற்றி அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளது. இதன் தொடக்க விழாவில் அரியங்குப்பம் தொகுதி எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் மணவெளி தொகுதி எம்எல்ஏ ராமு ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றி இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, அரியங்குப்பம் இளநிலை பொறியாளர் லூர்து ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். மேலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். புதிய மின்மாற்றி செயல்பாட்டிற்கு வந்ததன் மூலம் அப்பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த பிரச்சினை நீங்கி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயனடைவார்கள் என்று மின்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்தவாய்க்கால்பேட் பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் செயலர் ரவி பிரகாஷ், IAS இயக்குநர் சத்தியமூர்த்தி, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி, அங்கன்வாடி ஊழியர்கள், அங்கன்வாடி உதவியாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுவை நகரில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெயிலில் பணியாற்றும் காய்கறி விற்பனையாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி சார்பில் அகலமான குடைகள் வழங்கப்பட்டன. கிளப்பின் தலைவர் ரோட்டரியன் உதயசங்கர் தலைமையில் உறுப்பினர்கள் பரிமளம், செந்தாமரை கண்ணன், தேவராஜ், சாதிக், லோகநாதன் மற்றும் முருகேஷ் ஆகியோர் பாரதி வீதி மற்றும் கொசப்பாளையம் பகுதியில் காய்கறி விற்பனை செய்து வரும் பெண்களுக்கு குடைகளை வழங்கினர். இந்த குடைகள் வெயிலின் தாக்கத்தை ஓரளவு குறைத்து விற்பனையாளர்களின் உடல்நலத்தை பாதுகாப்பதோடு அவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையை கிளப்பின் திட்டத் தலைவர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி 24 வயது சுற்றுச்சூழல் ஆர்வலர் அயன் பானர்ஜி மேற்கொண்டு வரும் 7000 கிலோமீட்டர் கருணா பாத யாத்திரையின் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பிரைம் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை, இந்தியா வாலண்டியர் கேர், அக்ஷயா சுய உதவிக்குழுக்கள் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய இந்த பேரணி
மகாத்மா காந்தி சிலை அருகில் துவங்கி பிரெஞ்சு துணை தூதரகம் வரை நடைபெற்றது. பேரணியில் ஏராளமானோர் பள்ளி மாணவர்கள் கையால் தயாரிக்கப்பட்ட வண்ணமயமான பதாகைகளை ஏந்தி பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கையை பாதுகாத்தல், குப்பைகளை தரம் பிரித்து அகற்றுதல் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்களை எழுப்பினர். பொதுமக்களும் உற்சாகமாக பங்கேற்றனர். பாத யாத்திரையின் ஒரு பகுதியாக அயன் பானர்ஜி புதுச்சேரியில் 150 விதைகளை பல்வேறு கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்களுக்கு வழங்கியதுடன் 3 பள்ளிகள் உட்பட 7 நிறுவனங்களில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேலும் முழுமையாக சூரிய ஆற்றலில் இயங்கும் இந்தியாவின் முதல் கல்வி நிறுவனமான ஸ்ரீ அரவிந்தர் சர்வதேச கல்வி மையத்தில் 3 விழிப்புணர்வு அமர்வுகள் நடைபெற்றன. குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் சிறிய முயற்சிகளே பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கும் என்ற விழிப்புணர்வை இப்பேரணி வலியுறுத்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.